நான் ஒரு சிங்கம். நாம வந்து கட்டுக்கதைகள் பேசுவோம் நல்ல தம்பி, உருட்டுக்கதைகள் பேசுகிறாரு விஜய். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு ஸ்கா 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 அப்படின்ன ஒரு பாட்டு, ஸ்கா 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 அப்படின்ன ஒரு வரி. இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பார்த்த உடனே எப்படி சிரிக்கிறான். அன்னைக்கே நாங்கெல்லாம் சிரிச்சோம். அடுத்த கண்டென்ட் என்ன? அங்கில். நீ என்ன 16 வயசு பருவச்சிட்டா? அவர் அங்கிள், நான் யாரு? நான் மாமா. ஆனா உலகத்திலேயே நான் மாமான்னு ஓட்டு கேட்க வந்த ஒரே ஆள் நீதான்பா. தலைவா படம் ரிலீஸ் ஆக விடாம அந்த அம்மா தூக்கி போட்டு டங்கு டங்குன்னு மிடிச்சப்ப ஆண்டின்னு சொன்னியா? ஆண்டின்னு சொன்னீங்களா? ஒரு துப்புரவு பணியாளருடைய பையன், 18 வயசு பையன், கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த பையன் உயிரே போயிருச்சு. அவங்க அப்பா இப்ப கண்ணீர் வெடிச்சு அந்த காவலருக்கு சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கடிதம் எழுதி இருக்கிறாரு. ஒட்டு மொத்தமா இது வந்து பெரிய கூட்டமா? ஆமா பெரிய கூட்டம், மறுக்கலை. ஆனா இந்த கூட்டத்தை ஒழுங்கா வழிநடத்த முடிஞ்சிச்சா? கிடையாது. தன்னுடைய கட்சி தொண்டர்கள் யாரும் மேலே ஏறக்கூடாதுன்றதுக்காக கம்பியில கிரீஸ் தடவுற ஒரு கூட்டத்தை பார்த்திருப்பீங்களா? அவரை நெருங்கி வர்றாங்கன்றதுக்காக பிடிச்ச அலேக்கா தூக்கி போடக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்திருப்பீங்களா? அந்த இளைஞர்களை குறை சொல்றது அல்ல, இது உன்னுடைய தோல்வி தலைவா. நடிகர் விஜய், இது உங்களுடைய தோல்வி. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம். உரையாற்றுவோர் பரகல பிரபாகர், அரசியல் பொருளாதார வல்லுநர், சாகர் பத்திரிகையாளர், தி கேரவன் இதழ், கரிகாலன் ட்ரைப்ஸ் தமிழ், ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன். நாள் 23 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக. மரங்கள் ஓய்வை விரும்பினாலும் காற்று ஓய்வை கொடுப்பதில்லை அப்படின்றது தானே பழமொழி. ஏதோ ஒன்று. 1 லட்சத்துக்கு இது போதும். நான் ஒரு சிங்கம். ஆனால் இந்த பிக் பேங் போகன்னு ஒரு சேனல் இருக்கும், வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த சேனலை போய் பாருங்கள். அந்த சேனலுக்கான ப்ரொமோஷனை எடுத்துக்க வேண்டாம். அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துலேயே சிங்கத்தின் கதை அப்படின்னு இப்போ கூட அந்த வீடியோவை ரீஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பாடம் அவரும் அஜெண்டாவில் இருக்கிறாரா? ஓ, நீ அதை வர்றியா? போடுங்க. இது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? ஏங்க ஒரு ஃப்ளோவில் போகும்போது குறுக்க நீங்கள் வேற கருப்பு சட்டையை மாட்டிட்டு. சிங்கம்னா என்னன்னு 2ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் நம்ம கிட்ட சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து உடான்ஸு கதை. உண்மையிலேயே சிங்கம் யாரு அப்படி பாடப்புத்தகத்திலே அப்படிலாம் சொல்லி கொடுக்கல. நாமெல்லாம் நம்ம அப்பா அம்மா தாத்தா வாய்வழி வார்த்தைகள்ல நம்மளுக்கு பாட்டி வடை சுட்டு, காக்கா பறந்து போய் நின்று அதை நிலாவில் சுட்டு, அந்த மாதிரி பேய் கதை மாதிரி சிங்கத்துக்கு நம்மளுக்கு பல பேய் கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலேயே சிங்கம் என்பது, அதுவும் ஒரு ஆண் வந்து தன்னை சிங்கம்னு சொல்லும்போது அது ஆண் சிங்கம் அப்படிங்கிற பொருள்படுது. இல்லை நான் வந்து பெண் சிங்கம் அப்படின்னு அவர் தன்னை கிளைம் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பெண் சிங்கம்னு சொல்லிட்டு வீரர் அப்படின்னு உண்மையிலேயே அந்த உதாரணம் வந்து பொண்ணுக்கு பொருத்தமானது. ஆமா, சிங்க பெண்ணோ அல்லது பெண் சிங்கம்னோ அதுக்கு போகாதீங்க. உண்மையிலே அந்த உதாரணம் பொருத்தமானதுதான். ஏன்னா வந்து பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். ஆமா, பெண் சிங்கம் தான் வீட்டுல எல்லாருக்கும் அந்த 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 கூட்டத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கும். அதனாலதான் சொன்னேன், இப்போ நடிகர் விஜயோ அல்லது தன்னை சிங்கம் என்று பெருமையாக சொல்லிக்கொள்ள விரும்புபவர்களோ நான் என்னை பெண் சிங்கமாக உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்க உதவுமையை சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அதில் மாட்டுக்கிறதுல வீரம் தான். இல்லை அப்படின்னா தோழர் சங்கீதாவோ தோழர் சோபா தானே அம்மா பேரு, சோபா, அவங்களும் தன்னை சிங்கம்னு சொல்லிக்கிறலாம். அது அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டா போயிடும். ஏன்னா சிங்கம் என்கிற இனக்குழுவில் பெண்கள் சிங்கம் அப்படிங்கிறது மட்டும்தான் வேட்டையாடுகிறது. அதுதான் இவர் சொன்ன அந்த கதை இருக்குல்ல, கொடிய மிருகங்கள் பெரிய மிருகங்கள் இது எல்லாத்தையுமே வீழ்த்தோம் அப்படின்னு. அது மட்டும் அது வீழ்த்தாது. அது முயலையும் அடிக்கும், சம்டைம்ஸ் அணில் கிடச்சா அணிலையும் சாப்பிடும், சம்டைம்ஸ் அது வந்து குரங்குகளை அடிக்கும், சம்டைம்ஸ் வந்து அதை விட வலு குறைந்த மிருகங்கள்லாம் அடிக்கும். நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த இடது கையில் தட்டினா மட்டும்தான் அது சாப்பிடும், வலது கையில் அடித்து விழுகிறதெல்லாம் சாப்பிடும். இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லுவார், அது தனி. நாம வந்து கட்டுக்கதைகள் பேசுவோம் நல்ல தம்பி, உருட்டுக்கதைகள் பேசுகிறாரு விஜய். இப்போ அப்படி வந்து உருட்டு பேசல, சிங்கத்துல கூட ஒரு ஓமையை ஒழுங்கா எடுத்துட்டு வந்து சொல்ல தெரியல. இதெல்லாமாடா ட்ரோல் பண்ணுவீங்கன்னு கேட்டா, எதை பேசணுமோ பேச வந்ததை பேசினா நம்ம எதுக்கு ட்ரோல் பண்ண போறோம்? சம்பந்தமே இல்லாமல் 7ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தையும் 3ஆம் கிளாஸ் பாடப்புத்தகத்தையும் மேய்ஞ்சிட்டு வந்து முந்தின நாள் நேஷனல் ஜியோகிராஃபியை பார்த்துட்டு அந்த கருமத்தில் இருக்கக்கூடியதை நான் எடுத்துகிட்டு வந்து பேசுவேன்னு பேசுகிறேன்ற பேரில் ஆரம்பித்த உடனே நான் ஒரு சிங்கம் அது அடித்தவன் சொன்னா இதை பேசியிருக்கவே மாட்டோம். இப்போ புஷி ஆனந்த் வந்து எங்கள் தலைவர் சிங்கம் போன்றவர் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா லைன் டேட் சிரப் சாப்பிடுவாரு விட்டுருப்பாரு, கவலைப்பட்டிருக்க போறது இல்லை. இதை பேசியிருக்கவே மாட்டோம். நான் வளர்கிறேனே, நீ உனக்கு நீயே பில்டப் கொடுத்துட்டு இருக்கிற. இது பார்க்கும்போதே இதான் தெரியலையா? சினிமாவில் கூட இவரே பில்டப் கொடுத்தா காரி துப்புவானுங்கல்ல.
பக்கத்தில் இருக்க 4 அல்லக்கைகள் தானே இவரை வந்து நின்றுக்கிட்டு அவன் நின்னா நான் இதுடா நடந்தா தேருடா பிறந்தா மாசம் உங்களை வச்சு இயக்கக்கூடிய டைரக்டரே உங்களை பற்றி ஒரு பில்டப் கொடுத்து ஒரு டைட்டில் அனிமேஷன் போட்டு இயக்கம் பேரரசுன்னு போடும்போது தானே சிவகாசியோ திருப்பாச்சியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதை நீங்களே சொல்லிக்கிட்டு நான் சொல்லி அடிச்சது சிவகாசி சொல்லாமல் அடிச்சா உருவாச்சு இதெல்லாம் நீங்க பேசுனீங்கன்னா எவ்வளவு நகைப்பா இருக்கும். அப்படி நீங்க பேசின படங்கள் இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்றுட்டு ஸ்கா 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 அப்படின்னு ஒரு பாட்டு, ஸ்கா 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 அப்படின்னு ஒரு வரி, இதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பார்த்த உடனே எப்படி சிரிக்கிறான். அன்னைக்கே நாங்கெல்லாம் சிரிச்சோம். ஒரு அனிலா இருந்தப்பயே நம்ம வந்து சிரிச்சோம். சத்யமூர்த்தி ஐபிஎஸ் அப்படின்னு அப்பா கேரக்டர் சொல்லுவாரு. ஒரு மாஸ்டர் பெல் பெல் பாட்டமா பேண்டை போட்டுட்டு நடந்து வந்தா கூட அது நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா தெரியல. எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லடா கீழே அரக்கூட்டுற மாதிரி பேண்ட் போட விட்டாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனாலும் பின்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர்ல ஒருத்தர் விமர்சிச்ச ஒரு பாசிட்டிவா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்ன உடனே ஒரு கூஸ் பம்ப்ஸ் இருந்துச்சு. இதுல போய் நின்றுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கிட்டு யா ஊ ஊ ஆ அப்படின்னோன்னா இன்னைக்கு வரைக்கும் வச்சு ஊரை போட்டு செய்யறாங்க. தேவையா? இப்ப இதே பில்டப்பை மேடையில் ஏறி பேசிக்கிட்டாரு. அந்த பேசுனதுக்கு தான் இன்னைக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப நம்மளுக்கு தேவையில்லை இந்த சிங்கம், இந்த புலி, இந்த கரடி. எப்போ ஒர்க் அவுட் ஆகும்னா இந்த சிவாஜி த பாஸ் படத்துல ரஜினி வருவாரு. ரஜினி வந்து காலேஜ் கட்ட முயற்சி பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார், எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பக்கம் லஞ்சம் கேட்பாங்க, இன்னொரு பக்கம் ஆதிசேஷன் அரசியலாக அடிப்பார். ரஜினி வந்து கடுமையான நெருக்கடிக்கு ஆளாவார். அவருடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கலையேன்னு நம்ம வேதனையில் இருப்போம். அந்நேரம் அவரை கடத்தி கொண்டு வந்து அவரை அடிக்கிறதுக்கு ஒரு கேங் வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது சிங்கம் சிங்கிளா தான் வரும்னு சொன்னார் அப்படின்னா அவன் அவ்வளோ வேலை பார்த்துருக்கிறான், அதனால அவன் சிங்கம்னு தன்னை சொல்லிக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீ என்ன வேலை பார்த்துருக்கிற? பவுன்சரை வச்சு தொண்டர்களை குண்டாங்கட்டா தூக்கி வீசி இருக்கிற. இல்ல குமார், லிட்டரலா அது நடந்திருக்கு. நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு ஒரு பெரியாரிஸ்ட். அவர் பெரியாரிஸ்ட் இல்லையா? அவர் பெரியாரிஸ்ட்னு சொன்னாங்க இல்லையா? சரி, ஓகே. அவர் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அவரை போலவே உருவம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குட்டி பையன் வர்றாப்புல, தூக்கி போடுறாங்க. பார்த்துட்டு ஒரு வாட்டுக்கு கண்டுக்காம இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கிறாப்புல. ரேம்ப் ஆகல, டிங்கி 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 டிங்கின்னு செல்ஃபி வீடியோ என்ன இதெல்லாம் கோமா. சரி, அது ரேம்ப் ஆகுடைய ரிசல்ட்டை பெரிய வைப்பாங்க. ஏன்னா ஒருத்தர் நடந்திருந்தாருன்னா ரிசல்ட் சொல்லி மிஸ்டர் மதுரை நிறைய பேர் நடந்திருக்காங்க. அதை வேற புஷியானது எகிரி. எனக்கு தெரிஞ்சு கடைசியா சினிமாவில் இந்த மாதிரி மிஸ்டர் மதுரை இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணது நம்ம சரத்குமார் தான். அதுக்கப்புறம் இவர் தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு வந்து சட்டையெல்லாம் இல்லாம அம்சலாம் காட்டணுமே. சரத்குமாரே கல்வி ஊத்திட்டாப்ல. மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றதுக்கே உனக்கு தகுதி இல்லை, நீ இன்னும் வளரணும் தம்பி, வீட்டுல போய் அம்மாட்ட சொல்லி பூஸ்டோ காம்ப்ளானோ வாங்கி குடிட்டாப்ல. சரத்குமார் யாரு? ராத்திரி 2 மணிக்கு மாமியார் பேச்ச கேட்கிற சரத்குமார் எகிரிக்கிட்டு அடிக்கிறாப்புல. அண்ணன் இது நமக்கு வேணாமனே. சரி, ரைட்டு, அது ஒரு பக்கம். அடுத்த கண்டென்ட் என்ன? அங்கில். நீ என்ன 16 வயசு பருவச்சுட்டா, நீயே 51 வயசா? போன ஆவணியோட 51 வயசு முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன உனக்கு மட்டும் அங்கில்? நீயே எனக்கு பெரிய பூமர் அங்கிள். அதனாலதான் அவர் சொல்றாரு, அவர் அங்கிள், நான் யாரு? நான் மாமா. ஆனா உலகத்திலேயே நான் மாமான்னு ஓட்டு கேட்க வந்த ஒரே ஆள் நீதான்பா. அம்மான்னு ஓட்டு கேட்பாங்க, அக்கான்னு ஓட்டு கேட்பாங்க, தங்கச்சின்னு ஓட்டு கேட்பாங்க, அண்ணன்னு ஓட்டு கேட்பாங்க. மாமான்னு ஓட்டு கேட்க வந்திருக்கி. காலங்காலமா தமிழ் சமூகத்துல மிளகா அரைக்கிறதுக்குன்னு ஒரு இவர் டைலாக்கே ஒண்ணு இருக்கும்ல, உன்ன மாமான்னு சொல்லிடுவாங்க. நாய் மாமா, தாய் மாமா. தமிழ் சமூகத்துல காலங்காலமா மிளகா அரைக்கிறதுக்குன்னு ஒரு உறவு முறை இருக்குன்னா அது தாய் மாமன் தான். அதையும் பாதிக்கு மேல குத்தகைக்கு எடுத்துட்டாப்புல நடிகர் சூரி. போன மாசத்தோடய அது தாய்மாமன் சென்டிமெண்ட்டை சூரி எடுத்துட்டு போயிட்டாப்புல. சூரிக்கு பதில் சொல்றதுக்கெல்லாம் மதுரையில் மேடை போட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம படத்துல சண்டை போட்டு படத்துல டைலாக் பேசிட்டு அப்படியே போயிடணும். உங்களை கேட்டாங்களா நான் தாய்மாமனா இருக்கேன் நாய்மாமனா இருக்கேன்னு? இது தேவையா? இந்த லட்சணத்துல இங்க இருக்கக்கூடிய சிஎம்ஐ பார்த்து அங்கில்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, அரசியலாகவே ஒரு மெச்சூரிட்டி வேணும் நடிகர் விஜய் அவர்களே. நம்ம வந்து ஒரு கட்சி நடத்துகிறோம், ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறோம். ஆவணி பிறந்தா 51 வயசை தாண்டிட்டோம். நம்மளுக்கு ஒரு வயசு இருக்குது, நம்மளுக்கு ஒரு பக்குவம் இருக்குது. பர்சனலாக நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அங்கிள்னு கூட கூப்பிடுற உறவுல கூட நீங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய இழப்பு, முரசொலி செல்வம் ஐயா மாதிரியானவர்களுடைய இழப்புக்கு உங்களுடைய வீட்டில் இருந்து ஆட்கள் போகிறீங்க. நீங்களும் கூட அந்த இரவு போய் அவங்க இறப்பை கேட்டீங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது. உங்களோடு இருக்கக்கூடிய தனிப்பட்ட உறவு, நட்பு அப்படிங்கிறதெல்லாம் மறுக்கலை. அதுக்காக கூட நீங்கள் அவர் அங்கிள்னு உரிமையாக கூப்பிடுறதுன்னு வச்சுக்கலாம். அதை பொலிட்டிக்கல் அபியூஸ் பண்ணுறாரு. அது என்னன்னா, நீங்கள் மேடையில் ஏறி பேசும்போது அங்கிள்னு ஒரு பெரிய லீடரை பார்த்து நீங்கள் சொல்லிடுறீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து ஒரு குட்டி பையன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துடுறீங்க. அதனால தான் தன்னை மாமா வைக்கிட்டாரு. இப்போ என்னன்னா பார்க்குறேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உங்களே இந்த ஏரியா மாமான்னு சொல்கிறாங்க அப்படின்னு வரக்கூடிய நகைச்சுவை வந்து இவர் டைலாக் தானே. அவர் டைலாக் தான். சச்சின் படத்தில் வடிவேலு பக்கத்தில் போய் இப்படி காதில் நின்று சொல்லுவார். அப்போ நீங்களே உங்களை ட்ரோலாக மாற்றுறதுக்கு நீங்களே வழிவகை செஞ்சு கொடுக்குறீங்க. எங்கள் யாருக்குமே அப்படி ஒரு எண்ணமே கிடையாது. இன்னொன்று, நீங்கள் திமுக தலைவரை சொல்கிறீங்க, தமிழ்நாட்டின் முதலமைச்சரை சொல்கிறீங்க, அந்த திமுக கட்சியினுடைய உறுப்பினர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க, அதெல்லாம் மறுக்கலை, அது தனி சாப்டர். பொலிட்டிக்கலாகவே நாங்கள் ஒரு ஊடகவியலாளராக பார்க்கும்போது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னொரு அரசியல் கட்சியினுடைய தலைவரை பார்த்து அங்கிள்னு சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே 2Kக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஜென்ரேஷன் பையன் அப்படின்ற மாதிரி எடுத்துரும். நாம் எப்படி அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஏய் போடா வீட்டில் போய் அப்பா அம்மாவை கூப்பிட்டு வாடா போடா அப்படின்னு அடிச்சு அனுப்புற மாதிரியான ஒரு கேரக்டராக நீங்களே உங்களை உருவப்படுத்திக்கிறீங்க. உங்கள்கிட்ட வந்து பொலிட்டிக்கலாக டிபேட் பண்ணுறதுக்கு வரணும்னு நினச்சா அதெல்லாம் பண்ணாதீங்க. அவர்கிட்ட வந்து கலெக்ஷன் எப்படி புருடா விடுறாங்களோ அது மாதிரி புருடா விடுறதை பற்றி அவர்கிட்ட பேசுங்க. அவருக்கு வந்து ஆனாவும் தெரியாது அக்கண்ணாவும் தெரியாது, அவர் அங்கிள் 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 அப்படின்னு பேசக்கூடிய ஒரு குட்டி பையன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்படிங்கிறதுனால அதையும் நீங்கள் தவிர்த்துருக்கணும். இது எல்லாத்தையும் தவிர்த்துருக்கணுமான்னு கேட்டால் இல்லை, இந்த நிகழ்ச்சியவே நீங்கள் தவிர்த்துருக்கலாம், இல்லை இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கிறதே நீங்கள் தவிர்த்துருக்கலாம், அது தனி சப்ஜெக்ட். வேற என்ன உருட்டு இருந்தாரு? இல்லை அதில் அங்கிள் மேட்டர்லேயே பெண்டிங் இருக்கா? இல்லை அங்கிள் மேட்டரில் இல்லை, அது வந்து பெருசாகவும் எடுபடாது. ஒரு பக்கம் அப்பான்னு இப்போ கலைஞரை வந்து தாத்தான்னு கூப்பிட்டாங்க, அது என்ன கெட்டு போச்சு? ஒன்றும் இல்லையே. கலைஞர் இது நல்ல ஒரு ரொம்ப முதுமையடைவதற்கு முன்னாடி அவரையும் அங்கிள்னு கூப்பிட்டாங்க, அப்பான்னு கூப்பிட்டாங்க. அங்கிள்னு கூப்பிடுறது ஒன்றும் அவமரியாதை இல்லை அப்படின்னு நீங்கள் கிளைம் பண்ணுவீங்கன்னா, பத்திரிகையாளர் ஆர்கே நேற்று டிவி டிபேட்டில் உட்காந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. தலைவா படம் ரிலீஸ் ஆக விடாமல் அந்த அம்மா தூக்கி போட்டு டங்குன்னு மிடிச்சப்ப ஆண்டின்னு சொன்னியா? ஆண்டின்னு சொன்னீங்களா? இல்லை அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை எப்படி எப்படி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டை அவ்வளோ ரியாக்ஷன் கிடையாது. அம்மா அவர்கள் கையை கட்டுங்க. அம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய பாடத்தை வெளியீடு செய்ய வரலையே கேட்டுக்கொள்கிறோம். அந்த நேரத்தில் ஆண்டின்னு வரல. இல்லை ஏன் வரல? அப்ப தெரியுது இல்ல, கூப்பிட்டு பாரு சொல்லி பாரு. அவ்வளவு வேண்டாம், நீ இன்னைக்கு கூட சொல்லு, சரிதான் ஆண்டின்னு நீ சொல்லிடு, சொல்லி மட்டும் பாரு, பிறகு காட்டுவாங்க அதிமுக யாருன்னு. இன்னொன்னு, நம்ம கொள்கை தலைவர்னு ஒரு 5 பேரை வச்சிருக்கீங்கல்ல, அந்த 5 பேரோடைய தேர்தல் அரசியலுக்குள்ள வரலாமே. யார் அவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட தலைவர்கள் இல்லையே, எதுக்கு புதுசாக திடீர்னு உங்கள் மண்டைக்கு பின்னாடி 2 பேர் அண்ணாவும் எம்ஜிஆரும் எங்கேருந்து வந்தாங்க? சில் அவுட்டில் வச்சு தானே பாட்டு ரிலீஸ் பண்ணேன். அப்போ அதே மாதிரி சில் அவுட்லேயே வச்சு உருட்டிட்டு போயிருக்க வேண்டியதானே. தேர்தல் நெருங்கும் போது மட்டும் வெற்றி பெற்ற 2 முகங்கள் தேவைப்படுது. சொந்தமாக அவங்களால ஓட்டு கேட்க முடியாதா? சொந்தமாக அவங்க மூஞ்சிக்கா ஓட்டு விழுகாதுன்ற உண்மை தெரிஞ்சு போச்சா? அரசியலில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு எம்ஜிஆர் தேவைப்படுறாரு, அண்ணா தேவைப்படுறாரு. சினிமாவில் ஜெயிக்கணும்னா சங்கவி தேவைப்படுவாங்க, உங்கள் அப்பா தேவைப்படுவாங்க, நீங்கள் உங்கள் விஜயகாந்த் தேவைப்படுவார், எல்லாரும் தேவைப்படுவாங்க. அவங்கள பூரா பற்றி ரஜினிகாந்தையும் தேவையில்லைக்குன்னு நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கிட்டு கடைசி நேரத்தில் அவரே வரமாட்டேன்னு சொன்னார், இவர் எப்படி வருவார் அப்படின்னு அவரையே மேடையில் ஏறி ட்ரோலும் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு வேணும்னா யார் காலையும் பிடிக்கிறது, யார் கையவும் பறிக்கிறதுங்கிற அந்த மனநிலையே ஒரு பெரிய, அது என்ன, நார்சிஸ்டிக் மைண்ட் செட்டு. அது என்ன சொல்லுவோம், மோகம், தற்காதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நார்சிஸ் மென்டாலிட்டி வந்து விஜயனுடைய பேச்சில் மொத்தமாக தெரியுது. தன்னை சிங்கம் என உருவகப்படுத்துவது, எதிரே இருப்பவர்கள் வலிமை குறைந்த மிருகங்கள், சின்ன மிருகங்கள்னு சொல்லுவது, வேட்டைக்கு மட்டும்தான் வெளியே வருவேன், மீதி நேரத்துலலாம் வெளியிலே வரமாட்டேன், அதுக்கும் ஏன் வெளியில் வர்ற? அதான் பெண் சிங்கம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்ல, வீட்டிலேயே உட்காந்து திங்க வேண்டியது தானே. ஆண் சிங்கம் தானே, வெளியில் போய் சாப்பிட தேவையில்லையே, வீட்டுக்குள்ளே வந்துடும், வந்தோடனே எடுத்து சாப்பிட வேண்டியதானே. அப்போ அதுக்கு அங்கேயே இருக்க வேண்டியதானே. கவின் சாதிய அடக்குமுறையால் கொல்லப்பட்டதற்கு இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் இல்லை, ஒரு அறிக்கை இல்லை, ஒரு வீடியோ கால்லையோ ஆடியோ கால்லையோ கூட அந்த குடும்பத்திட்ட அக்னாலேஜ் பண்ணி என்ன பிரச்சனைன்னு, சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் என்னுடைய கருத்து இதுதான், ஆணவ கொலைகளுக்கு எதிரான விஷயத்தில் என்னுடைய ஸ்டேட்மெண்ட் இதுதான்னு வாய் வழியாக ஒரு இடத்துல அப்பீல் ஆகி பேசுறதுக்கு தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, திராணி இல்லை. அப்புறம் என்ன நீ சிங்கம்? சௌத்ரி தேவருக்கு கிடைத்த வெற்றி. ஆமாம், அம்பேத்கர் வெளியே போனாங்கல்ல, கொண்டாடுவாங்கல்ல, அவங்க பூரா பேரும் இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்போ என்ன அம்பேத்கரை நான் பெருசாக கொண்டாடிட்டேன், அதனால் எனக்கு வந்து தலித்துகளுடைய கட்சி இதுன்னு முத்திரை குத்தப்பட்டுரும், அதனால் நான் வந்து ஆதிக்க சாதிகளுடைய, இதை விட கேவலமான அரசியல் பாங்கன்னு ஒன்று இருக்கா? அந்த மனநிலை தானே இது. நான் என்ன கேட்குறேன், இந்த மேடை போட்ட நேற்று
இவ்வளவு சமூக பிரச்சனைகள் நடந்திருக்குல்ல, கவின் கொலையிலிருந்து துப்புரவு பணியாளர் பிரச்சனை வரைக்கும், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் அந்த மேடையில் ஏறி பேசியிருக்கணுமா இல்லையா? அது எல்லாத்தையும் பேசி நான் இந்த திமுகவை இந்த நாளை எதிர்க்கிறேன், அதனால திமுக வேணாம், எனக்கு ஓட்டு போடுங்க, இந்த மக்கள் விரோத முடிவுகளை தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக திமுக எடுத்திருக்கு, உண்மையிலே மக்களுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன், நான் வந்தேன்னா ராம்கிங்கிற நிறுவனத்தை நான் வந்து இல்லாமல் பண்ணுவேன், அந்த மக்களுடைய போராட்டத்திற்காக தனியார் மயமாக்கலுக்கு எதிராக நான் பேசுவேன், அதெல்லாம் பேசியிருந்தா பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏங்க 77 67 போராட்டம்லாம் என்னங்க? சரி, தனியார் மயம்னா என்ன? அது இல்ல, தனியார் மயத்தை ஏன் எதிர்க்கிறோம்? ஆமா, வளம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், அது ஒரு இடத்தில் குவியக்கூடாது. ஆமா, ஏன்னா இது அனைவருக்குமான உலகம், அனைத்து உயிர்களுக்குமான. உங்க வீடு மதிப்பு என்ன, உங்க ஆபீஸ் மதிப்பு என்ன, நீங்க வாங்குற சம்பளம் என்ன, அவ்வளவு தனியாருக்கு எதிரான மனநிலை கொண்டவராக இருந்திருந்தா நீங்க 100 கோடி சம்பளம் வாங்குற இடத்துல ஹீரோயினுக்கு ஏன் வந்து 5 கோடி கூட கொடுக்கறது இல்லை, டெக்னீசியன்ஸுக்கு ஏன் 1 கோடி கூட கொடுக்கறது இல்லை, வேலை பார்த்தவனுக்கு 1000 ரூபா கூட ஒரு நாளைக்கு பேட்டா கொடுக்கறது இல்லை? அவ்வளோலாம் சுற்றி வளைச்சு பேசாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தனியார் சொத்து மதிப்பு என்ன? தனியார் பள்ளி வச்சிருக்கீங்களா இல்லையா? அது அவர் தனியார் மண்டபம் வச்சிருக்கீங்களா இல்லையா? அதெல்லாம் தனியார் தானே? இல்லை, இப்போ வேற ஒரு கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க, அதெல்லாம் தனியார் தானே? அரசு கல்யாண மண்டபம் வச்சிருக்கு, அரசு சமுதாய கூடங்கள் வச்சிருக்கு, அரசு காம்ப்ளெக்ஸுகள் வச்சிருக்கு, அதில் ஐடி நிறுவனங்களை வச்சிருக்கிறாங்க, வாடகைக்கு விட்டுருக்குறாங்க. அப்படி பேசுவது தான் பொது, அதுதான் பொது. நம்மளே ஒரு கார்பரேட், அது வந்து கார்பரேட் கிரிமினல்னு தங்களை நீங்களே கிளைம் பண்ணிக்கிறவாறு தான். அப்போ நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலிஸ்ட், நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், நீங்கள் ஒரு தனியார், நீங்களே வந்து ஒரு தனியார் நிறுவனங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர். விஜய் மண்டபம் இருக்கு, விஜய் பேரில் பள்ளிக்கூடம் இருக்கு, சிவா ஏர்போர்ட், சிவா மார்ச்சரி, சிவா ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்றது போல உங்களுக்கு தனியாக ஒரு செயின் நெட்வொர்க் இருக்கு. அதை பற்றி நான் நிறையா தனியாக செப்பரேட்டா விஜயினுடைய சொத்துக்கள் கட்டியிருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் தனி, அது வந்து இப்போதைக்கு விமர்சிக்கப்பட வேண்டியதில்லை. அதை வந்து டீட்டெயிலா பேசுறேன், நான் பெரிய அரசியல் நபர் அப்படின்னு நீங்க சொல்ல வர்றீங்கன்னா அப்ப நம்ம எடுத்து போடுவோம் என்ன இருக்கீங்கன்னு. எதையுமே பேசல, ஏன்னா இது வந்து சினிமா ஷூட்டிங் மாதிரி வந்துட்டு போறது ஒன்றும் இல்லைங்க. ஜான் ஆரோக்கியசாமி டைரக்டரு, புஷி ஆனந்த் அசிஸ்டன்ட் டைரக்டரு, ஆதவ அர்ஜுனா கலையலங்காரம் செட்டு போட்டு ஆர்ட் டைரக்டரு, இவர் நடிகர். கால் சீட்டை கொடுத்தாங்க, வந்து நடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த விதை கொடுத்த ப்ரொடியூசர் யாரு? ஆதவ பாதி, இன்னொருத்தர் வேற ஒருத்தர், அது நேரம் வரும்போது பேசுவாங்க. இவ்வளவுதான் இங்கே நடந்திருக்கு. 67 77 ரெண்டையும் சொல்றாரு. 67 என்ன பிரச்சனை இருந்துச்சு? பஞ்சத்துல இருந்து படாத பாடுபட்டோம். திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கணும், அந்த மக்கள்கிட்ட நம்பிக்கை வருவதற்கு திமுக காரங்க பூரா பேரும் அதுக்கு முன்னாடி 38 இருந்து அண்ணா வந்து அந்த முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுல இருந்து பெரியாருடைய அமைப்புகள்ல இருந்து நீதி கட்சி தொடங்கி பல மேட்டர்களில் திமுக களத்தில் நின்று போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. 67 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 வருஷம் கட்சி 48 இருந்து கட்சி ஆரம்பிச்சு பல கட்டங்களில் ஒவ்வொரு நிகழ்வாக ஏற்பாடு பண்ணி மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கட்சி இருக்கு, அது வந்தால் தான் தீர்வு கிடைக்கும்னு நம்ப வைக்கப்பட்டுச்சு. அது கொள்கை அளவுல எல்லா விஷயத்துலயும் அப்பீல் ஆகிக்கிட்டே இருந்துச்சு, ஜெயிச்சிச்சு. 77 எம்ஜிஆர் ஜெயிக்கிறதுக்கு பின்னாடி திமுகவின் அஸ்திவாரத்துக்கு பக்கத்துல நின்று 2ஆம் கட்ட தலைவர்கள்னு அத்தனை பேரை வச்சு நான் வந்ததுனாலதான் திமுகவுக்கு இவ்வளவு ஸ்கோர் பண்ணியிருந்தேன், என்னைய வெதுக்கிட்டு திமுக ஜெயிச்சிட முடியுமான்னு திமுகவே என்னாலதான் ஜெயிச்சிச்சுன்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு முகமா எம்ஜிஆர் தன்னை உருவாக்கி வச்சிருந்தாரு, அதனால ஜெயிச்சாரு. நீங்க எதை கையில வச்சிருக்கிறீங்க? உங்களை நம்பி உங்க பக்கத்துல நின்று பேசுறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் யாராவது இருக்கிறாங்களா? புஷியானந்த் இருக்கிறாருன்றத நீங்களே நகைச்சுவை பொருளா மேடையில் ஏறி சொல்றீங்க. இல்ல ஒரு புஷியானந்தை வச்சுக்கிட்டு எப்படி மாநாடு நடத்துவார்னு கேட்டாங்க. அதான் பார்த்தமே லட்சணத்தை. அத்தனை பேர் தண்ணி இல்லாம சாவடிச்சான். முந்தின நாள்ல இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தான் தண்ணி. நாங்க ஒருத்தனா சொன்னா குமார் 7 டிஎம்சி தண்ணியை கொண்டு வந்துருக்கோம். ஏன்டா டிஎம்சினா என்னன்னு தெரியுமா? 7 டிஎம்சிக்கு தான்டா கர்நாடகா போராடி 7 டிஎம்சி தண்ணீரை கொண்டு வந்திருக்கோம். அவ்வளவு அளவு இருக்கு. கருமம். அது டேப்பை திறந்தா காத்து தான் வருது. முக்தார் போய் வீடியோ போடுறாரு. பாருங்க, வேடைய போட்டது கல்லணை, கல்லணையை திறந்தா தண்ணி பாயும். பேசுறதுக்கு நல்லா இருக்கும்டா, செயல்ல ஒண்ணும் இல்லை. வாட்டர் பாட்டில் அங்கனைக்கு அங்கனே இருந்துச்சு. அந்த வாட்டர் பாட்டில் போல ஒழுங்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டதா கிடையாது. எதுவுமே இல்லாம ஒரு கோமாளித்தனமா ஒரு வேலையை பார்த்துட்டு இன்னும் பெரிய சோகம். ஒரு துப்புரவு பணியாளருடைய பையன், 18 வயசு பையன், அந்த பையன் கூட்ட நெரிசல்ல சிக்கி மூச்சு திணறி அந்த அங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்டு வேன்ல அட்மிட் ஆகி அதுக்கு பிறகு நீங்க உடனடியா வேற வெளியில கூட்டு போங்கன்னு சொல்லி அந்த பையனை வண்டி எடுத்துட்டு கூட்டு போனா கூட்ட நெரிசல்ல சிக்கி அந்த பையன் உயிரே போயிருச்சு.
அவங்க அப்பா இப்போ கண்ணீர் வெடிச்சு அந்த காவலருக்கு சமயநல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அந்த கடிதத்தை நம்ம இப்போ கூட வெளியிடுறோம், நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட போட்டிருக்கிறோம். ஒரு மோசமான ஆர்கனைஸ் பண்ணப்படாத ஒரு கூட்டத்தை எப்படியுமே ரெகுலேட் பண்ண முடியாமல் வர்ற பிரச்சனை. கபிலன் ஒருத்தர், நம்ம ஸ்ருதி டிவியினுடைய உரிமையாளர் தோழர், அவர் ஒரு பதிவு எழுதியிருக்கிறாரு. அவர் வந்து பொலிட்டிக்கலாக யாருக்கும் சப்போர்ட்டடாக ஒர்க் பண்ணுற நபர் அல்ல. அவர் வந்து உண்மையிலே ஒரு பெரிய சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு நபர். அவர் ஒரு பதிவு எழுதியிருக்கிறாரு. ஒட்டுமொத்தமாக இது வந்து பெரிய கூட்டமா? ஆமாம், பெரிய கூட்டம், மறுக்கலை. ஆனால் இந்த கூட்டத்தை ஒழுங்காக வழிநடத்த முடிஞ்சிச்சா? கிடையாது. அங்கனைக்கு எங்கன்னா ஆளாளுக்கு தாந்தோந்தித்தனமாக அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இது ஒட்டுமொத்தத்தில் ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னுடைய வருத்தத்தை, வேதனையை அந்த அவருடைய பதிவில் பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி அது அவங்க எல்லாருமே அங்கே லைவ்ல இருந்தவங்க, அந்த வீடியோவை லைவ் போடுறதுக்காக கூட இருந்தவங்க. இப்படி பல பேரும் அந்த இடத்துக்கு வந்து நின்றுட்டு தலையில் அடிச்சுட்டு போகிற நிலைமையில தான் இருந்திருக்கு. தன்னுடைய கட்சி தொண்டர்கள் யாரும் மேலே ஏறக்கூடாதுன்றதுக்காக கம்பியில் கிரீஸ் தரவர் ஒரு கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா? அவரை நெருங்கி வர்றாங்கன்றதுக்காக பிடிச்ச அலேக்கா தூக்கி போடக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா? அப்படி உண்மையிலே நடந்துருச்சுன்னா அப்படி தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் நீங்கள் நியாயம்னு வச்சிங்கன்னா ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி அவர்கள் வர முடியாத அளவிற்காவது நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கணும்ல. அவன் தான் ஆர்வ மிகுதியில் ஏறி வர்றான்னு தெரியுதுல்ல, அவன் தான் மரத்துக்கு மரம் ஏறுறான்னு தெரியுதுல்ல. அந்த இடத்துல ஒரு பனைமரம் இருக்கணும்னு என்ன தேவை இருந்துச்சு? பனைமரம் இல்லாத பக்கமாக மாநாட போட வேண்டியதானே? பனைமரம் இருக்கிற பக்கமாக மாநாடு போட்டால் அப்புறம் அவன் அது மேலே ஏறத்தானே செய்யறான். மரமே இல்லாத இடமா தேடி தேடி மாநாடு போட வேண்டியதானே? யாரு கேட்டா? அவன் பூரா பேரும் ஏறி கரண்ட் கம்பம், லைட்டு கம்பம் எதா பார்த்தாலும் ஏறிடுறான்னு அவனை ட்ரோல் மெட்டீரியலா மாற்றுவதற்கு உண்டான எல்லா வேலையும் இந்த உயரமா எதையா பார்த்தா ஏறிடுறான், இதைய பார்த்தாலும் ஏறிடுறான். என்ன கணக்கு இது? இப்போ அந்த மக்களை, அந்த இளைஞர்களை அன்ஆர்கனைஸ்டா மாற்றி வச்சுக்கிட்டு அந்த மக்கள்கிட்ட, அந்த இளைஞர்கள் கிட்ட ஒரு விஷயம் கூட சென்சிபிளா பேசாம அவன்கிட்ட பூரா சினிமா படத்துல வர்ற வசனத்தை மட்டுமே பேசி அவனை பூரா வெளியில் அனுப்பிட்டு அவன் பூரா இந்த சமூகத்தில் என்ன மாற்றத்தை கொடுக்க போறான்? இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. என்னன்னா, இப்போ திமுக தலைவர் வர்றாரு, விசிக தலைவர் வர்றாரு, அதிமுக பொதுச் செயலாளர் வர்றாரு, எல்லா இடத்துலையும் இதே மாதிரி லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுறாங்க. இப்போ இவர் நம்ம விசிகாவினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பிறந்தநாள் விழான்னு நம்ம இருந்தோம். நான் அந்த ஃபோட்டோ கூட போடுறேன். அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தேன், ஒரு வீடியோ கூட எடுத்தேன். நீங்கள் வந்து பொதுவாக கூட்டம் அப்படின்னா மேடைக்கு கீழே தான் ஆள் இருப்பாங்க. இப்போ விசிகாவில் அந்த மேடையை பார்த்தீங்க அப்படின்னா வரிசையாக ஒரு சேர் இருக்குது, பின்னாடி கொஞ்சம் பேர் நிற்கிறது மட்டும் தான் தெரியும். ஆனால் நான் அந்த வீடியோ போடுறேன் பாருங்க, 200 பேர் மேடைக்கு பின்னாடி உட்காந்துருக்குறாங்க. எதுக்கு? தலைவரை பக்கத்தில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் யாரும் யாரையும் எந்த தொந்தரவும் செய்யாமல் அவங்களுக்கு தலைவரை பார்க்குறதா நோக்கம், அதுக்காக அவங்க உட்காந்துருக்குறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம், அவரை வந்து இவங்க வந்து அவ்வளவு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதராக பார்க்கிறார்கள். அந்த மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு தலைவர் அப்படின்றது வந்து எழுச்சி தமிழர் அப்படின்றவர் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப ஆழமாக வேரூன்றி அந்த மக்களை வழிநடத்துவாக இருக்கிறார் அப்படின்றத மக்கள் நம்புகிறாங்க, அங்கே நிற்கிறாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ திமுக தலைவர் அந்த மேடைகளில் இப்படி முண்டியடித்தல் வந்து இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கட்சி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றதுல வந்து நீங்கள் திமுக அதிமுக கூட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கனைசிங் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது. ஒரு கூட்டம் அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு மேலே வரக்கூடாது, எத்தனை மணிக்கு முன்னாடி வரணும், வந்தால் அந்த ஏரியாவில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையும். ஒன்றும் இல்லை, இப்போ திமுகவுடைய இளைஞரணி 2வது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது. நம்ம அதை டாக்குமெண்ட் பண்ணோம். ஆமாம், போன எல்லாருக்கும் ஜாம் உட்பட கொடுத்துருக்குறாங்க. எதுக்கு? ஒருத்தன் க்ளோஸ் ஊர் ஆகிடக்கூடாது, ஜாம் சாப்பிடு, பசி எடுத்துடக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடு, க்ரீம் பன் சாப்பிடு, தண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஏன் வந்து மேலே ஷெட்டு போட்டு நடத்துகிறாங்கன்னா, வெயில் தாங்க முடியாதுங்க, அதனால் ஷெட்டு போட்டு நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை குமார், ஒரு மாநாடுங்கிறது 2 நாட்கள் 3 நாட்கள் ஒரு நாள் முழுக்க அப்படின்னு நடத்துவாங்க. அதுலேயுமே காலையில் சொற்பொழிவு அரங்கம் இருக்கும், இலக்கிய அரங்கம் இருக்கும், அதுக்கு பிறகு விவாத மேடை ஒன்று இருக்கும், அதுக்கு பிறகு தீர்மானங்கள் குறித்தான உரையாடல் இருக்கும், அதுக்கு பிறகு தலைவர் வருவார், இறுதியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு ஆதரவு முழக்கங்கள் எழுப்பப்படும். இப்படி ஒரு பெரிய ப்ராசஸ் நடக்கிறது தான் ஒரு மாநாட்டுக்கான அழகு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேருந்து நிகழ்ச்சி நேரம் ஏற்பாடு பண்ணி மதியம் ஒரு பக்கம் சாப்பாடு நடக்கும், காலை உணவு வழங்கப்படும், இரவு கிளம்புறதுக்கு முன்னாடி சிற்றுண்டிகளோ உணவுகளோ வழங்கப்பட்டு அனுப்பி விடுவாங்க. அந்த நாள் முழுக்க அவங்க உட்காரணுங்கிறதுக்காக மேலே பந்தல் போடுவாங்க. அதனால அது வந்து அப்படி சாத்தியம். அது மட்டும்தான் மாநாடு. அப்பயுமே காலையில் 10 மணிக்கு நிகழ்ச்சி நிரல்னா 9 மணிக்கு உள்ள ஆளுகளை விட்டு நிரப்பி வச்சு 10 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பிப்பாங்க.
ஆள் வந்துருச்சு அதனால படத்தை போடு அப்படின்றதுக்காக தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு ஸ்க்ரீனில் படத்தை போடுன்னு அந்த காலத்தில் போடுவாங்க தெரியுமா? அது மாதிரி 7 மணிக்கு தான் நிகழ்ச்சி நிரல். எனக்கு நல்லா தெரியும், போய் சொல்லக்கூடாது. 7 மணிக்கு தான் நிகழ்ச்சி நிரல். அதனால தான் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் லைவ் போடுற பசங்க உட்பட எல்லாரையுமே வேலைக்கே காலையில் 1 மணி நேரம் லேட் ஆவான்னு சொன்னேன். நைட்டு போகிறதுக்கு லேட் ஆகுன்றதுனால எனக்கு நல்லா தெரியும், போய் மட்டும் பேசாதீங்க. திருப்பி 7 மணிக்கு ஆர வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை 3 மணிக்கே ஆரம்பிக்கிறதுக்கு அந்த கூட்டம் முடிவு பண்ணுதுன்னா இது என்ன கட்சி? அப்ப இவர் பின்னாடி கேரவன்ல தான் இருந்தாரா? ஆமாங்க, ஆமாங்க. 3 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய தேவைன்னா கூட்டம் வந்துருச்சு அதனால நடத்திட்டோம். இது கட்சியா? இது கட்சியா? முதல்ல 7 மணிக்குன்னு நீ நிகழ்ச்சி நிரல் அறிவிச்சதுக்கு பிறகு 3 மணிக்கு என்னத்துக்கு மாத்திர? கூட்டம் வந்துருச்சு மாத்திரன்னு சொன்னா அது அன்ஆர்கனைஸ்ட். அதுதான் பிரச்சனை. இப்ப திமுக குறித்து இந்திரா சொல்லும்போது ஒரு ஏரியால இருந்து ஏறுறான், ஒரு இடத்துல இருந்து நகல்றான், ஒரு இடத்துல இருந்து என்னத்தையா தூக்கி ஏறினான் அப்படின்னா டக்குன்னு அந்த ஏரியாவுடைய பொறுப்பாளர், ஒன்றியம், கிளை பகுதின்னு யாராவது வட்டம் யாரையாவது ஒரு ஆளை பிடிச்சு அந்த இடத்துல சவுண்ட் வருது, அந்த இடத்துல இருந்து ஏதோ பொருள் வருது, ஆளப்படி அப்படின்னா டக்குன்னு அந்த இடமே அரெஸ்ட் ஆயிரும். எப்பா என்னப்பா மதுராந்தகம் அப்படின்னு சொன்னாங்கன்னா டக்குன்னு அந்த இடம் ஆஃப் ஆயிரும். இது எதுவுமே இல்லாத ஒரு கூட்டத்தை நீ உருவாக்கி வச்சிருக்க மாபு. இது ரொம்ப பெரிய ஆபத்து. இது வந்து அந்த அந்த இளைஞர்களை குறை சொல்றது அல்ல, இது உன்னுடைய தோல்வி தலைவா நடிகர் விஜய். இது உங்களுடைய தோல்வி. ஏன்னா அன்ஆர்கனைஸ்டா இருக்கலாம். இது உனக்கு ஓட்டு வரும்னே சொல்ல முடியாது. இந்த கூட்டம் பூரா இருக்கு அதனால உனக்கு இதெல்லாம் ஓட்டு வந்துடும் அப்படின்னு உங்களையே நம்ப வைக்கிறாங்க. நீங்களே ஏமாந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஜான அரங்கசாமி, புஷி ஆனந்த் மாதிரியான ஆட்கள் உங்களை வந்து திஷ்டி பொம்மைக்கு வீட்டு வாசலில் தொங்க போடுற ஒரு பொம்மை மாதிரி தொங்க விட்டுறானுங்க. உங்களை பார்த்த உடனே ஒரு கூட்டம் வந்துடுது, அதே உங்களுக்கு ஓட்டு ஆயிரும் அப்படின்னு நம்ப வைக்கிறானுங்க. ஜனநாயகன் படத்துக்கு வரக்கூடிய டிக்கெட் தான் உங்களுடைய ஓட்டுன்னு சொன்னாலும் நம்புற ஒரு முட்டாள்தனமான மனநிலையில தான் நீங்க இருக்கிறீங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கு. இந்த கூட்டம் இத்தனை பேருடைய மயங்கி கிடக்கிறான் ஒருத்தன். அந்த வீடியோ இருக்கு, அவனை பார்த்துட்டு 10 பேர் ஏறி நின்று கோஷம் போட்டுட்டு இருக்கான். அவன் பாட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். மனிதாபிமானமே செத்து போயிருக்கியா? உன் கட்சியில உங்களை நம்பி வந்த ஆளுக்கு கிரீஸ் தாயில தடவி ஏறாதன்னு ஒருத்தர் நிப்பாட்டுறாருயா, வந்தவரை தூக்கி வீசுறாருங்கயா. என்னையா இது? இவங்க எல்லாரையும் அட்ரஸ் ஒன்றும் இல்லைங்கய்யா. உங்க கட்சி மேல அப்ப 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கொடிக்கம்பம் விழுந்துச்சியா, அதுல கூட வாயா. சரி ரைட்டு, அது விழுந்துச்சுல, அது குறித்து ஏதாவது ஒரு கன்சர்ன் அந்த மீட்டிங்ல ஒருத்தன் வண்டி உடஞ்சு போச்சுல, அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் பார்த்துட்டோம். உங்க இமேஜ் மோசமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு மாநாடு நடத்துறாங்க, ஒரு கொடி கம்பத்தை ஒழுங்கா வைக்க தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து 25ஆம் தேதி எங்களுக்கு கிடைச்சிருந்தா பண்ணியிருப்போம். இதெல்லாம் உடான்ஸ். உனக்கு தேதி சொல்லி இப்போ 1 வாரம் ஆச்சு. 1 வாரமாக நடத்த வேண்டிய வேலையை பூரா பெண்டிங் வச்சு கடைசி நேரத்தில் நடத்துறேன்னு பண்ணது உங்கள் தப்பு. இந்த கொடி கம்பத்துக்கான ஃபண்டிங் பண்ணக்கூடியவர்கள் யாரு? ஆதவர்ஜுனா அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் அந்த வேலையை செஞ்சுச்சுன்னா அவங்க சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருந்திருப்பாங்க. அவர்கள் இல்லாமல் வேற ஒரு நபர் அதுக்கு வந்து 12 லட்சமோ 10 லட்சமோ ஸ்பான்சர் பண்ணுறாருன்னா சம்மந்தப்பட்ட நபர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாரா? புஷி ஆனந்த் அதுக்கு முன்னாடி வரை இருந்தார். அதுக்கு பிறகு அந்த நேரத்தில் மட்டும் பின்னாடி போனாரு. ஏன் போனாரு தெரியல. ஒரு கார் வந்து அது எஃப்சி முடிஞ்ச காரு, அது வந்து உடையுது. அது வந்து திட்டமிட்டு நடந்ததுன்னு சொல்ல வரல. ஆனால் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுல, அந்த அசம்பாவிதம் குறித்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லையே. உங்களை பத்தின மதிப்பீடு மொத்தமா உங்களுடைய ரசிகர்களே பேசுற வீடியோஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு. நாங்க நம்பி வந்தது ஒண்ணுங்க, இவர் அந்த நேரத்துல எங்களுக்கு வந்து கச்ச கச்சான்னு ஓன்னு இருந்துச்சு, ஃபயர் விடுற மாதிரி இருந்துச்சு. உட்காந்து யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் இதுக்கு இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கிறாரு, நாட்டில் என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மனநிலையை உங்க ரசிகர்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தோத்துக்கிட்டு இருக்க ஒண்ணுமே இல்லாத ஒரு செல்லா காசாக தாவேகா மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த மாநாடு. இன்னொரு பக்கம் அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ் வந்து தமிழ்நாட்டை ஏன் மீட்க வேண்டும், திராவிட கட்சிகள் தோல்வியடைந்து விட்டன. மீட்கணும்னு யார் வந்துட்டு சொன்னா? அவரே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. மீட்கிறதுன்றது யாரோட பிளானு? அவரோட பிளான்னு சொல்றாரு. ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை தான் இது யாரோட பிளானா இருக்குன்றத காட்டுது. திராவிட கட்சிகள் தோற்று விட்டன. திராவிட கட்சிகள் அப்படின்னு தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளை எதிர்நிலையில் வைத்து பேசக்கூடிய ஒருவன் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டிற்கான அரசியல்வாதியாக இருக்க மாட்டான். இல்லை தாவேகா திராவிட கட்சியா இல்லையா அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். நேற்று விஜய் திராவிடம்னு ஒரு வார்த்தை பேசினாரா? இல்லையே. திராவிடமும் தமிழ் தேசியமும் எனது கண்கள்னு உடான்னு சொல்லி அதுக்கப்புறம் என்னைக்காவது அதை பத்தி பேசியிருக்கிறாரா? அவர் பெரியாரிஸ்ட் தோழர்கள் என்னைக்காவது பெரியார் குறித்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாரா? பெரியார் குறித்து ஒரு சங்கி பையனா வந்து கருப்பு சட்டை போட்ட ஒரு லூஸ் சங்கி இருக்கு, அந்த சங்கி என்றைக்காவது அதுக்கு எதிராக ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? சரி நீ வேண்டாம், உன் கட்சியில் வந்து ஆளாளுக்கு பேர் விட்டு அறிக்கை விடுறீங்களா, அப்படி யாராவது கொடுத்துருக்குறாங்களா? ஏன்னா புஷி ஆனந்துக்கு தெரியாது. புஷி ஆனந்துக்கு தெரிஞ்சதுனா சாய்பாபா சரணம். சிடிஆர் நிர்மல்குமாருக்கு வந்து தந்தை பெரியாரா, தந்தைன்ற வார்த்தையே அவர் வாயிலிருந்து வராது, பெரியார்ன்ற வார்த்தையும் வராது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி பேக்ரவுண்ட்லேருந்து வந்த நபர். இங்கே அருண்ராஜ் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாலேயே ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி.
மீதி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் வந்து தற்குறிகள், தப்பி வந்தவர்கள். இப்போ இவங்களுக்கு என்றைக்காவது தந்தை பெரியார் குறித்து கவலை இருந்திருக்கிறதா, அல்லது பெரியார் இயக்கம் குறித்தான பார்வை இருந்திருக்கிறதா? ஒன்றும் இல்லை. முந்தின நாள் எழுச்சி தமிழருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு வந்து நீங்கள் கூட்டணியில் இருக்கணும்னா கட்சியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ தான் அவர் கூட்டில் இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே வாங்க வாங்க வாங்கன்னு மேடை கூப்பிட்டுக்கிட்டு இருந்த. அப்பெல்லாம் உனக்கு தெரியலையா அவர் இந்தியா கூட்டில் இருக்கிறாருன்றத? கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொல்ல முடியுது, எழுச்சி தமிழருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல முடியலையே உனக்கு. ஆனால் அவர் நண்பர், அவர் திட்டாங்க. யார் சொன்னா? எல்லாருக்கும் தான். பப்புளு அடிக்காதீங்க, பப்புளு அடிக்காதீங்க. இந்த வேஷம்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது. ஏன்னா விஜய்க்கு வந்து அடிப்படையில் எந்த அரசியல் புரிதலுமே இல்லை அப்படிங்கிறப்ப உன்னைய நம்பி ஒரு 2-3 பெரியாரிஸ்டுகள் வந்து இவரை ஆதரிக்கணுன்ற ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. அதுக்காண்டியாவது எதையாவது பேச. ஆமா, இப்போ கொளத்தூர் மணி தோழர் பிறந்தநாள் வந்தது, கோவை ராமகிருஷ்ணன் தோழர் பவள விழா வந்தது. அவங்களாம் யாரு? அவங்கெல்லாம் யாருன்னு கேட்குற அளவுக்கு தான் உனக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னா நீலாம் பெரியாருங்கிற வார்த்தையே பயன்படுத்தக்கூடாது. வார்த்தை அந்த பெரியார் அவங்களுக்கு தான் சொந்தமா? பெரியார் உலகத்துக்கானவர். பெரியார் குறித்து தமிழ்நாட்டு அரசியல் களத்துல கொளத்தூர் மணி தோழரும், கோவை ராமகிருஷ்ணன் தோழரும், ஆசிரியரும், எழுச்சி தமிழரும் அம்பேத்கரையும் பெரியாரையும் வீதிக்கு வீதி கொண்டு போய் சேர்ப்பதற்காக எவ்வளவு உழைச்சிருக்கிறாங்கன்னு கொஞ்சூண்டு தேடி படிங்க. சரி, பெரியாருடைய பிறந்த நாளைக்கோ நினைவு நாளைக்கோ அந்த ஷிஃப்ட்டுக்காரை எடுத்துக்கிட்டு திடும்னு ஓடி வந்திய திடலுக்கு ஆசிரியர் அறுவை சிகிச்சை முடித்திருக்கிறார். ஆசிரியரை பற்றி ஏதாவது பேசியிருக்கியா? போய் பார்த்துருக்கியா? அவருடைய பிறந்த நாளைக்கோ அவருடைய கூட்டங்கள்லையோ உன்னுடைய தொண்டர்கள் யாராவது போய் கலந்துக்கிறாங்க? தொண்டர்களை விடு, நிர்வாகிகள் ஒன்றும் இல்லை. மாற்று கட்சியாக இருந்தாலும் இப்போ மறைமலை நகரில் எல்லாம் சிந்தனையாளர் பேரவைன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க பெரியாரிஸ்டுகள். ஆமாம், நீங்கள் போகிறீங்களா அடுத்த வாரம்? போன அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு நான் போய் பேச போயிருந்தேன். அதிமுகவில் இருந்தெல்லாம் ஆள் வர்றாங்க, அவ்வளவு பேர் வந்து உட்காடுறாங்க. அப்போது இவ்வளவு நடக்குது இல்லை இங்கே வந்து சென்னையில். அதுவும் கூப்பிட்டா தாவேக்காரங்க ஒரு சிலர், யாராவது 1-2 பேர், அதுவும் ஏதோ உணர்வாக இருந்து அங்கே ஓடி போய் தஞ்சமடைந்த ஒரு சிலர் தான் வர்றாங்களே தவிர சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனை பெரியார் இயக்க கூட்டங்கள் நடக்குது? எந்த கூட்டத்திற்காவது தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், இன்னும் எவ்வளவோ அமைப்புகள் இருக்கின்றன. இதில் எதற்காவது இந்த தொண்டர்கள் வந்து பேசி இருக்கிறாங்களா, ஆலோசிச்சிருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. ஆனால் நாங்கள் பெரியாரிஸ்ட்டு. அது அப்புறம் எதுக்கு நீ திடலுக்கு போகிற? முதல் தடவை திடலுக்கு போனோன்னு நம்ம ஊரை போட்டு அடித்ததுக்கப்புறம் நானே வீட்டில் சிலை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சிலை வச்சுட்டாங்க. இன்னொன்று, அதாவது தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரில. ஒரு அரசியல் கட்சியாக நம்ம வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் இதெல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம், திராவிடம், தமிழ் தேசியம் இதெல்லாத்தையும் எடுத்து பேசுகிறோம் அப்படின்னு நீங்கள் உங்களை ஷோ பண்ண விரும்பினா குறைந்தபட்சம் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களோடு உங்களுடைய ப்ரெசன்ஸை காட்டணும். அவர்களோடு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி ஒரு அறிக்கை விடணும். நான் என்ன செய்யணும்? யாரு? நீங்களே பெரியார், நீங்களே அம்பேத்கர், நீங்களே உங்களுக்கு கேட்டுக்கிறீங்க. யாரு எழுதி கொடுக்குற அந்த 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், வேணான்னு விடுறேன். இதை வந்து கேட்டுட்டு அவனே பாதி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் விடுவான். அதுவே ஆட்டோ கரெக்ஷனில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி வேணாம், சரி இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து என்ன அரசியல் பேசுகிறோம்? குறைந்தபட்சம் அப்படியான நபர்களோடு, அப்படியான அரசியல் தலைவர்களோடு ஒரு உரையாடல் நிகழ்த்தினாதான் ஒரு சமூக பிரச்சனைக்கு நம்ம தாவேக்கா சார்பாக என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பேச முடியும். அப்போத்தான் ஜனம் ஓட்டு போடும். திமுகவுக்கு மாற்றுன்னு நீங்கள் வாயில் வட சுடுறீங்களே தவிர, நான் எந்த விதத்தில் மாற்றுன்றத ஐடியாலஜியாவோ, அதாவது கொள்கையாவோ, அரசியலாவோ, வாக்காகவோ நான் இப்படி ஒரு ரிசல்ட் வச்சிருக்கிறேன், என்னால் இப்படி ஒன்று பண்ண முடியும், நான் ப்ரூவ் பண்ண தகுதியானவன்றதை காட்டணும்ல. ஒண்ணுமே கிடையாது. டம்மி பாவா, இது பாம் இல்லடா, இது வெத்து வேட்டுறான்னு தூக்கி போடுற மாதிரி இது. அப்புறம் பெரியாரை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது? இதில் நான் ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். பெரியார் காமராஜரை ஆதரித்தார். ஏன் ஆதரித்தார்? பச்சை தமிழர் ஒருத்தர் ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு, ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு சூத்திரர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார், இவரை கவிழ்த்து விடக்கூடாது, இவர் நாம் கேட்கின்ற பல விஷயங்களை செய்வதற்கு தயாராக இருக்கிறார், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோமா, சரி அதை திருத்திக் கொள்வோம் என்று சொல்றாரு. பள்ளிக்கூடங்களில் சீர்திருத்தம் பண்றாரு, பிள்ளைங்களை படிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல உணவு கொடுக்குறாரு. ராஜாஜி அளவுக்கு விஷம் கிடையாது, அவரளவுக்கு விஷம் கிடையாதுன்றதை விட மிக நல்ல குவாலிட்டிஸ் அவர் வெளிப்படுத்துகிறார். இங்க இருக்கக்கூடிய சூத்திரர்களும் பஞ்சமலர்களும் பயனுறுவதற்கு தேவையான காமராஜரை மலிவுபடுத்துறதா சொல்லல. அந்த ராஜாஜி மாதிரியான சங் பரிவார் கும்பல் ஆக்குபை இடத்துல நம்ம ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் அந்த அளவு விஷமான நபர் அல்ல, நமக்கான அரசியலை பேசுறவர்ன்ற டிக்ளரேஷன். ஆமா, சொல்ல போனா பெரியாருக்கு பிறகு காங்கிரஸ்ல இந்த சமுதாயங்களை எல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய பார்வை கொண்ட நபராக இவர் தான் வந்து சேர்றார். யாரு? காமராஜர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருக்கிறார்.
காமராஜர் வந்ததற்கு பிறகு பெரியார் தீவிரமான ஆதரவு நிலைப்பாடு எடுக்கிறார். அந்த ஆதரவு நிலைப்பாட்டிற்காக தன்னிடமே இருந்து தனியாக கட்சி ஆரம்பித்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கடுமையாக எதிர்த்தார். அண்ணாவை கடுமையாக விமர்சித்தார், திமுகவை கடுமையாக விமர்சித்தார். காமராஜருக்குத்தான் ஓட்டு போட வேண்டும் என்று தெரு தெருவாக பிரச்சாரம் செய்யும் அளவுக்கு பெரியார் தீவிரமாக தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். ஆக இந்த அரசியல் என்பது, கள அரசியல் என்பது யார் ஜெயிக்கணும் யார் ஜெயிக்க கூடாது அப்படின்ற அந்த தீர்மானத்தில் நாம் யாரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதில் தீர்மானகரமான ஒரு முடிவை எடுப்பவர் தான் தந்தை பெரியார். அந்த முடிவை அவர் எல்லா காலங்களிலும் எடுத்திருக்கிறார். இந்த தேர்தலில் காமராஜர் தான், வேற யாருக்கு இடம் கிடையாது. எதிரில் நிற்பது மாணவிக சுயமரியாதைக்காரராக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என் ஆதரவு காமராஜர் தான் என்று தீவிரமாக நிலைப்பாடு எடுத்தார். அதில் அவர் தோற்றும் போயிருக்கிறார். அந்த நிலைப்பாடு மாறியதற்கு பிறகு, காமராஜர் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு, அண்ணா ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பெரியார் ஆதரிக்கிறார். எந்த இடத்துல இருந்து ஆதரிக்கிறார்? இந்தியாவில் எங்கெங்கேயோ ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. முதல் முறையா ஒரு நாத்திகர் ஆட்சி நடக்குது இந்த நாட்டில், ஒரு சுயமரியாதைக்காரர் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துகிறார். எப்ப? அண்ணாவே நான் உங்கள் ஆட்சியை தான் தொடரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்தை பெரியாரிடம் போய் இந்த ஆட்சி உங்களுக்காக என்று சமர்ப்பிக்கும் பொழுது பெரியார் அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாடை மாற்றுகிறார். அப்போ தேர்தல் என்பது, யாரை ஆதரிப்பது என்பது திட்டவட்டமான முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. தந்தை பெரியார் அந்த திட்டவட்டமான முடிவுகளில் இருந்துதான் தன்னுடைய நிலைப்பாடுகளை, அவர் ஆதரவோ எதிர்ப்போ அதில் எந்த விதமான பிசகலும் இல்லாமல் மிக நேர்த்தியாக அதை செய்து கொண்டிருந்தார். அப்பயே அவருக்கு பின்னாடி அந்த அஜெண்டா இந்த அஜெண்டா என்று என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள். அவர் அதை அளிக்க போகிறார், இதை அளிக்க போறார் என்னென்னமோ சொல்லி பார்த்தார்கள். அதற்கெல்லாம் அஞ்சி அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளவே இல்லை. மிக தெளிவாக அவர் முடிவெடுத்தார். அப்போ அன்றைக்கு இருந்த சூழலை விட மிக மோசமான ஒரு சூழலை நாம் இன்று எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல், இல்ல பெரியார் அதை செய்தார் இதை செய்தார் நாம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னா, பெரியாரே மிக தெளிவாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த நிலைப்பாடு தேர்தல் என்று வந்துவிட்டால் ஆதரவு ஒருவருக்கு தான். அதில் மிக நேர்த்தியாக வேலை பார்க்கணும், உறுதியோட வேலை பார்க்கணும், கவனமோட வேலை பார்க்கணும் அப்படின்றது தான். இதுக்கு பேர் அஜெண்டாவானா? அப்போ பெரியாருக்கு யாரோ அஜெண்டாவிற்கு பின்னால் காமராஜர் ஆதரித்தாரு? நேரு கொடுத்த அஜெண்டாவின்படி காமராஜரை பெரியார் ஆதரித்தாரா? இந்திரா காந்தி கொடுத்த அஜெண்டாவின்படி காமராஜரை பெரியார் ஆதரித்தாரா? பெரியார் அவருடைய அஜெண்டாவை அவரே தீர்மானம் செய்தார். அதுபோல பெரியாரை பின்பற்றுகிறவர்களும் அவரவர்களுக்கு என்று ஒரு நிலைப்பாடு இருக்கும். அந்த இடத்துல இருந்து ஆதரவோ எதிர்ப்போ அதை தீவிரமாக வெளிப்படுத்துவது என்பதில் மாற்று கருத்திருக்க தேவையில்லை. முதல்ல விஜய் தன்னை பெரியாரிய இயக்கத்திற்காக முழுவதுமாக ஒப்படைக்கிறேன், பெரியாரிய அரசியலை பேசுவதற்கு நான் ஒரு அத்தாரிட்டி தான் அப்படின்னு நிரூபிக்கும் விதமாக ஏதாவது ஒரு பிரச்சனை குறித்து பேசியிருக்கிறாரா? கிடையாது. இன்னைக்கு எப்படி பாமக அடையாளத்திற்காக தன்னுடைய வீட்டில் பெரியாரை வைத்திருக்கிறதோ, புகைப்படத்தை வைத்திருக்கிறதோ, மார்க்ஸை வைத்திருக்கிறதோ, அம்பேத்கரை வைத்திருக்கிறதோ, அதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு எப்படி இளவரசனுடைய இரத்த கரைகள் அந்த குடும்பத்தின் கைகளில் படிந்திருக்கிறதோ, அதற்கு எந்த விதத்திலும் சளைத்தவராக விஜய் இல்லை. இது கவினுடைய ஆணவ படுகொலை மேற்றலையும் இருக்கட்டும், அதற்கு முன்பாக அவர் இந்த சமூகத்திற்காக நீங்கள் அரும்பணி ஆற்றியதுன்னு ஏதாவது ஒன்று கொடுங்க, இந்த சாதிய சமூகத்திற்காக, இங்கே இருக்கக்கூடிய வர்க்க ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக அப்படின்னு ஏதாவது வேலை பார்த்ததுக்கு உண்டான ஒரு மெட்டீரியல் கொடுங்க. எதுவும் கிடையாது. சினிமாவில் ஏறி நின்று வசனம் பேசிட்டாரு, உப்புக்கு பெரியார்னு ஒரு பேரை எடுத்துக்கிட்டாரு, அதனாலேயே எனக்கு போதும் நான் ஆதரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவது உங்களுக்கு, உங்களுடைய அமைப்புக்கு, உங்களுடைய தனிப்பட்ட நலனுக்கு லாபமாக இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த பெரியாரிய கருத்தியலுக்கு அது லாபம் அல்ல. இப்படி எழுச்சவாயன் எவனாவது ஒருத்தன் நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே அளவெடுத்து செஞ்ச மாதிரி நம்ம பேரை எடுத்துகிட்டு வருவான், அவனெல்லாம் நீ பார்த்த உடனே விரட்டி அடின்னு சொன்ன பெரியாரின் தடி தான் நம்ம கையில் இருக்குது. அதனால் அதை ஆரம்பத்திலேயே விரட்டி அடிக்க வேண்டும். ஏன்னா இப்படி விரட்டி அடிக்காமல் தான் சீமான் என்கிற ஒரு நபரை பெரியாரை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்டதாகத்தான் சொல்லி அவரும் உள்ளே வந்தார். இன்னைக்கு எங்கே போய் நிற்கிறாரு? யார் பெரியார்? அவன் என்ன நம்மளுக்கு செஞ்சான்? அவன் மொழியை காட்டும்னான்னு சொன்னான். இப்படி பேசுகிற நிலைமைக்கு நிற்கிறார்கள். இவர்களுடைய பேட்டர்ன் ஒன்று தான். இங்கே ஆரம்பத்தில் அவர்கள் உள்ளே நுழையும் போது அவர்களுக்கு ஆதரவாக இங்கு இருக்கக்கூடிய பல குரல்கள் எழும்ப வேண்டும். அந்த குரல்கள் இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகளால் தான் சாத்தியப்படுகிறது. ஏன்னா நீங்கள் நம்பலாம் நம்ம பெரும்பான்மை இல்லைன்னு, ஆனால் அல்ல. நீங்கள் பேசுவது இந்த தமிழ் சமூகத்தில் எடுபடுது. பெரியாரிய தோழர்கள், பெரியாரிஸ்டுகள், மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர்கள். நீங்கள் சொல்கிறவங்களுக்கு தான் அவங்க ஓட்டு போடுறாங்க, நீங்கள் சொல்கிறதுனால தான் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பூரா நல்லா இருக்கிறாங்க, அந்த அர்த்தம் அல்ல. அது மிகை மதிப்பீடாக நான் சொல்லலை. ஆனால் உங்கள் மேலே ஒரு குட் வேல்யூ இருக்குது. அது என்ன இருந்தாலும் கருப்பு சட்டக்காரன், சவுப்பு சட்டக்காரங்க, இவங்க எல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க பூரா பேசுவாங்க, நம்மளுக்காக தான் நிற்பாங்க கடைசி வரைக்கும், உள்நோக்கம்லாம் அவங்களுக்கு இருக்காதுப்பா அப்படிங்கிற மனநிலை இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ஊறி போயிருக்கு. அப்போ உங்களை அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு கும்பல் வேலை பார்த்து பெரியார்ன்ற பேரை எடுத்துக்கிட்டு கூட்டுவாங்கன்னு நடிகர் விஜய் அவர்களை இறக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் தான் அது தெரியாமல் வாழ்க விஜய் பெரியாரை சொல்லிட்டாரு சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா
உங்கள் மூலமாக வேறு ஒரு செயல் திட்டத்தை இந்த மக்களிடம் விதைக்கப் போகிறார்கள். இந்த தவறை நீங்கள் சீமானுக்கு செய்திருந்தீர்கள், மீண்டும் விஜய்க்கு செய்ய போகிறீர்களா அப்படிங்கிற கேள்வியோடு மட்டும் இது. அவர் எதிர்த்தாருன்னா நாங்கள் அழிச்சிடலாம். எப்படி அழிப்பீங்க? நல்லா வளர்ற வரைக்கும் நீங்களே சேர்ந்து நின்று வளர்த்து விட்டு இப்போ 35 லட்சத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினது யாரு? அதில் பெரும்பங்கு யாருக்கு இருக்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. வாய்ஸ் ஆஃப் டிஎன் நடத்தும் திருடப்பட்ட குடியரசு கருத்தரங்கம். உரையாற்றுவோர் பரகல பிரபாகர், அரசியல் பொருளாதார வல்லுநர், சாகர் பத்திரிகையாளர், தி கேரவன் இதழ், கரிகாலன் ட்ரைப்ஸ் தமிழ். ஒருங்கிணைப்பு தோழர் மருதையன். நாள் 23 ஆகஸ்ட் 2025 சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. அனைவரும் வருக.